ஒரு பானிபூரி வேணுமா 2 பானிபூரி வேணுமான்னு கேட்கிறான். உங்களை நம்பி நாங்கள் பிழைக்கவில்லை. வட மாநிலம் தான் தென் மாநிலங்களை நம்பி பிழைக்கிறது. வட மாநிலங்கள் தான் தென் மாநிலங்களுக்கு வந்து தஞ்சம் அடைகிறது. தென் மாநிலங்களிலிருந்து ஒருவர் கூட அங்க செல்லவில்லை. நாங்க உங்களை போயிட்டு இந்த மொழி படிக்க அந்த மொழி படிக்கலன்னு சொல்ல. மொழினா வந்து என் விருப்பம். நான் என்ன படிக்கணும், நான் எங்க படிக்கணும், எங்க இருக்கணும்ன்றத வந்து நான் தான் வந்து முடிவு பண்ணணும். அதை வந்து ஒரு அரசு வந்து முடிவு பண்ணக்கூடாது, மத்திய அரசாங்கம் வந்து முடிவு பண்ணக்கூடாது. மாநில அரசுக்கு எங்களை பத்தி தெரியும். மாநில அரசு நாங்கள் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. மாநில அரசாங்கம் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் அறிவு பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கல்விக் கொள்கையை வந்து நமது முதல்வராளர் வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னா இவங்க வரி பணம் தர மாட்டாங்களா? ஏதோ இவங்க அப்பா வீட்டு காசு எடுக்கிற மாதிரியோ இவங்க கிட்ட போய் கஞ்சம் கேட்டு நிற்கிற மாதிரியோ வந்துட்டு இவங்க வந்து சொல்றாங்க. நாங்கள் கட்டின வரி பணம்டா, எங்க மாநிலத்தில் இருக்கவங்க உரைச்சி எஜுகேஷன் செக்ஷன் 2% கட்டினா அதை தானே நாங்கள் திரும்ப கேட்குறோம். ஏதோ உன் வீட்டு காசையும் உன்கிட்ட வந்து பிச்சை கேட்குற மாதிரியே இல்லை நிற்கிறேன்.